إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. இலங்கையிலே வெள்ளம் உட்பட பெரும் அனர்த்தங்கள் ஏற்பட்ட நிலையில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற பிரார்த்தனையை மக்கள் ஒன்று கூடி செய்யுமாறு ஒரு சில இமாம்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த வழிகாட்டுதலானது நபி வழியில் உள்ளதா என்று ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அழிவின் போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என கூறுவது, இப்படி கூறும்படி அல்லாஹ் கூறவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை. ஆலிம்கள் என்ற பெயரிலே இப்படி யாராவது கூறியிருந்தால் அவர்கள் அரைகுறைகளாகத்தான் இருப்பார்களே ஒழிய இஸ்லாமிய தெளிவான அறிவு அவர்களிடம் நிச்சயம் இருக்காது. இறுதி நாளின் சிறிய அடையாளங்களில் ஒன்றாக அறிவு குறைந்துவிடும், மடமை மேலோங்கிவிடும் என நபி அவர்கள் கூறினார்கள். இன்று எமது சமூகத்தின் நிலைமை அப்படி இருப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். அல்லாஹுக்கு இணை கற்பிக்காது, அவனை நிராகரிக்காது மனிதன் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழியாகிய அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழுவது என்ற அந்த இலட்சியம் நாமும் கடைபிடித்து ஏனைய ஒவ்வொருவருக்கும் இதனை எட்டி வைப்பதுதான் மிகச் சிறந்தது என்று இஸ்லாம் கூறுகின்றது. இன்று இலங்கை நாட்டில் ஏற்பட்டுள்ள அழிவு போன்று பல இன்னும் நாடுகளிலே ஏற்பட்டுள்ளது. ஏன் இப்படி ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கின்றான். ஆனால் எமது சமூகத்து ஒரு சில ஆலிம்களுக்கு கூட இந்த உண்மை தெரியாது. இவ்வாறான அழிவுகள் மனிதர்கள் செய்த அநீதங்கள் காரணமாக அவர்கள் திருந்துவதற்கு சிந்திப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக இதனை ஏற்படுத்துவதாக 30வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என கூறுவது இது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய ஒரு விடயம் என்று நபி அவர்கள் கூறினார்களே தவிர அல்லாஹ்வை மறந்து வழிகேட்டிலே பயணிக்கின்றவர்கள், அதிகம் அநியாயம் செய்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய தவறான பாதையிலிருந்து அவர்கள் திரும்புவதற்காக அவர்களுடைய சில அநியாயங்கள் காரணமாக உலகிலே இப்படியான தண்டனைகள் வருகின்ற போது அந்த நேரத்திலே கூறுகின்ற வார்த்தைகளாக நபி அவர்கள் ஒருபோதும் இந்த வார்த்தைகளை கற்றுத்தரவில்லை. மிகச் சிறந்த உதாரணம், நபி அவர்கள் வாழுகின்ற போது மக்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. எமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று அந்த நிராகரிப்பாளர்கள் நபியிடம் வந்து கேட்டார்கள். அப்போது கூட நபி அவர்கள் இந்த வார்த்தைகளை கூறவும் இல்லை, இப்படி கூறும்படி முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எனவே சுருக்கம் என்னவென்றால், இது போன்ற பரவலான அழிவுகள் என்பது மக்களிலே அதிகமானவர்கள் அல்லாஹ்வை மறந்து மனித பண்புகளை மறந்து அநியாயங்கள் இழைக்கின்ற போது நீங்கள் வாழ வேண்டியது இப்படி அல்ல, உங்களது வாழ்வு சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்பது போன்றோ ஒரு சில அழிவுகளை அல்லாஹ் தருவான். எனவே முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் சிந்திக்க வேண்டும். எம்மிலே என்ன தவறு நடக்கின்றது, அநீதம் நடக்கின்றது என்று சிந்தித்து படைத்தவனை திருப்திப்படுத்துகின்ற வாழ்க்கையின்பால் நாம் திரும்ப வேண்டும். இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதன் கருத்து என்ன என்பதை சிந்திக்கின்றார்களா? அல்லாஹ்தான் தூய்மையானவன் என கூறிவிட்டு நாம் அநியாயம் செய்திருக்கின்றோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகின்றோம். கருத்தை உணராமல் கிளிப்பிள்ளை போன்று இதனை ஓதுவதால் மக்களின் சிரமங்கள் நீங்கிவிடாது.
மக்களின் இலட்சியத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியாது. எனவே சுருக்கம், இதுபோன்ற அழிவுகள், அநியாயங்களும், படைத்தவனுக்கு நன்றி மறந்து வாழுகின்றவர்களும் படைத்தவனின்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதனை செய்வதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம் என்ன தவறு செய்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து எம்மை சீர்திருத்த வேண்டும். உலகிலே அவர்களது சிரமங்களின் போது அதிகம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய உதவி, படைத்தவனை அடையாளம் காட்டி, வாழ்வின் இலட்சியம் என்பது படைத்தவனின் திருப்தியை பெறுவது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, ஒவ்வொரு மனிதனும் படைத்தவனால் தரப்பட்ட ஒரே தீனாகிய இஸ்லாத்தின்படி வாழுவதற்கு வழிகாட்டுவதுதான் முஸ்லிம்களுடைய கடமை. கருத்தை அறியாமல் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நபி அவர்கள் சொன்ன சில வாசகங்களை இதுபோன்ற இக்கட்டான நிலையிலே கூட்டாக நாம் சொல்லுவதால் அது நபி வழியா என கேட்டால் நிச்சயமாக நபி வழியும் கிடையாது, அறிவுபூர்வமான செயலும் கிடையாது. எனவே அல்லாஹ்வின் திருப்தியை பெறுகின்ற இலட்சியத்திற்காக நாம் வாழ வேண்டும். எமது குறைகளை திருத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனையும் இந்த நேர்வழியின்பால் அழைப்பதிலே நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நபி வழியாகும், அல்லாஹ் விரும்புகின்ற மிகச்சிறந்த செயலாகும்.